திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை குலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம்புரையிரையே வலம்புரையிரையே. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ என்றிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. கன்னியாகுமரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரம்மவித்தை தன்னிகரல்லா ஞான அபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அறம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜுவாலாமுகி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழில் பிரமராம்பிகை இலங்கு பார்வதியாதி எண்ணில்லா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடும் விசாலாட்சியாம் அண்ட கோடிகள் பணி அண்ட பூரணி என்னும் அன்னப்பூரணி என்னையே அன்னப்பூரணி அன்னையே. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான சபையினிலே அவரை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா திருவருளாலும் குருவருளாலும் நிகழக்கூடியவைகள். ஆகவே அப்பேற்பட்ட அந்த இறையினுடைய அருளினால் நாம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல அவருடைய அருளாலே அவருடைய பெருமைகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். அதற்கு நமக்கு வாய்ப்பு நல்கிய சைவ சமய பக்தஜன சபையினருக்கு அடியவருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் முருகப்பெருமானினுடைய அடியார்களையெல்லாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா, நம்முடைய கந்தக்கோட்டம், நாம் இருப்பதோ கந்தக்கோட்டம், நம் அருகிலே நம்முடைய முருகப்பெருமான் கந்தசுவாமியாக அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய இறைவனுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறியுள்ளது. ஆகவே முருகப்பெருமானுக்கு வணக்கம் தெரிவிக்கும் விதமாக வள்ளலார் பெருமான் இயற்றிய ஒரு பாடலை, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையுமுண்டு ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையுமுண்டு உண்டுண்டு மகிழவே உணமுண்டு சாந்தமுறுங்குளமுண்டு வளமுமுண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவுமுண்டு தேனுண்டு வண்டுரு கடம்பனியும் நின்பத தியானமுண்டாயிலரசே தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே. அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம் பொருளாயனையால் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார் கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 ஒளியுள் ஒளியே சரணம் சரணம்
ஒன்றே பலவே சரணம் சரணம் தெளியும் தெருளே சரணம் சரணம் சிவமே தவமே சரணம் சரணம் அழியும் கனியே சரணம் சரணம் அமுதே அறிவே சரணம் சரணம் களியொன்றருள்வோய் சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்களினுடைய வரிசையிலே நாம் பார்க்கவிருக்கக்கூடிய அடியார், அதாவது முருகன் என்றாலே இவர் தான் முதல்ல வந்து நிற்பார். இப்போ பாருங்க, ஆடி மாதம் பிறந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை என சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு விழா எடுக்கக்கூடிய வழக்கங்கள் நம்முடைய தமிழகத்திலே உள்ளன. அதிலே குறிப்பிடத்தக்க விதமாக நம்முடைய திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கங்கள் ரொம்ப போற்றுதற்குரியது. அது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் தான் எப்படி நம்முடைய பழனி ஆண்டவனுக்கு வந்து தைப்பூசம் விசேஷமோ அதே போல் நம்முடைய திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு ஆடி மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த காவடி எடுப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அப்போ இந்த காவடி என்பது எங்கிருந்து வந்தது, அந்த காவடி வழிபாடு என்பது எங்கிருந்து வந்தது, அதை யார் முதலில் ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கும் நம்முடைய முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அடியார். இன்னைக்கு நாம் அவரை தெய்வமாகவும் போற்றுகிறோம். அவர் யார் என்றால் வேறு யாருமே இல்லை, இடும்பன். முருகனுடைய கோயிலுக்கு போகும் பொழுது முதல்ல இடும்பனை வழிபட்டுட்டு தான் நம்ம உள்ளேயே போகிறோம். இன்னைக்கும் நீங்கள் பழம்பெரும் ஆலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாயிலேயே இடும்பன் இருப்பார். எப்படின்னா ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு உரி போல 2 மலைகளை தூக்கியது போல இருப்பார். ஆகவே அதன் வழியிலே தான் நமக்கு இந்த காவடி வழிபாடு என்பது நம்முடைய வழிபாட்டில் வந்து வந்தது. சரி, எப்படி இந்த இடும்பன் இந்த காவடி எடுத்துட்டு வந்தார், எப்படி முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதுதான் இன்றைய செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கந்தர் திருவிளையாடல் என்கின்ற ஒரு பகுதி இருக்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடும்பர்க்கு அருள் செய்திடும் பங்கையங்கண்டு இடும்பை கிடும்பை தருவாமா. யார்? முருகப்பெருமானை சொல்லும் பொழுது இடும்பனுக்கு அருள் செய்திருக்கிறான். யார்? முருகப்பெருமான் இடும்பனுக்கு அருள் செய்திருக்கிறான். அந்த இடும்பனுக்கு அருள் செய்த அந்த முருகப்பெருமான் நம்முடைய இடர்களை, நம்முடைய துன்பங்களை, இடும்பைகளை வந்து என்ன பண்ணுவானா? தீர்த்து விடுவானாம். இடும்பைக்கு இடும்பையாக, துன்பத்திற்கு துன்பமாக வந்து நிற்பானா முருகப்பெருமான். துன்பத்திற்கு துன்பமாக வந்து நிற்பானாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்கார், சிவனை நிகர் புதியவரை முனிவன் என்று பாடுகிறார். எப்படின்னா, இந்த அகத்திய மாமுனிவர், நம்ம சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு முனிகள் ரிஷிகள் அப்படின்லாம் சொல்ல போனோம்னா அகத்திய மகரிஷி அப்படின்னு சொல்கிறோம், அகஸ்தியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்பொழுது நம்முடைய அகத்திய மாமுனி அந்த வடக்கே இருக்கக்கூடிய கந்தகிரி பருவதங்கள், இந்த பருவதங்கள்னா நிறைய மலைத்தொடர்கள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த கந்தகிரி பருவதத்திலே 2 மலைகள் இருந்தனமா. அது என்ன மலைகள்னா சிவகிரி, சக்திகிரி. அப்போ இந்த அகத்தியர் என்ன பண்றாரு, அந்த சிவகிரி சக்திகிரியை சாக்ஷாத் சிவபெருமானாகவும் சாக்ஷாத் உமையம்மையாகவும் அந்த 2 மலைகளை வழிபடுகிறார். சிவனாகவும் சக்தியாகவும் வழிபடுகிறார். பிறகு முருகப்பெருமானிடம் சென்று கேட்கிறார். ஏனென்றால் கந்தகிரிக்கு சொந்தமானவன் யார் என்றால் முருகப்பெருமான். பெருமானே, முருகா, நான் இந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் நான் இருக்கக்கூடிய பொதிகை மலைக்கு நான் எடுத்து செல்ல போகிறேன், அதற்கு நீ அருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார், வினவுகிறார். கருணையே வடிவமாகிய இந்த கந்த கடவுள் தன்னுடைய உண்மையான அடியவர்களுக்கு இல்லை என்றா சொல்லுவர்? நிச்சயமாக சொல்ல போகுதில்லை. சரி, எடுத்து செல்லுங்கள் என்று ஒரு உத்தரவிட்டுட்டார். அப்போ நம்ம அகத்திய மாமுனி என்ன பண்றாரு, அந்த சிவகிரியையும் அந்த சக்திகிரியையும், இன்னைக்கு நம்ம கேதாரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, திரு கேதாரம் என சொல்லக்கூடிய அந்த கேதாரத்திற்கு ஈசானத்திலே
ஒரு வனம் இருந்துதான். அந்த வனத்திற்கு பெயர், அது ஒரு தலமும் கூட, அந்த வனத்திற்கு பெயர் பூர்ச்சாவனம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய புராண பெயர் பூர்ச்சாவனம். அதாவது திருக்கேதார பர்வதத்திற்கு ஈசானத்திலே இருக்கக்கூடியது அந்த பூர்ச்சாவனம் என சொல்லக்கூடிய அந்த தலம். அந்த தலத்திலே இந்த கந்தகிரி பர்வதத்திலிருந்து கொண்டு வந்த அந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் அந்த பூர்ச்சாவனத்திலே வைக்கிறார். பூர்ச்சாவனத்திலே வைத்து அங்கு சிவ வழிபாடு, சக்தி வழிபாடை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய அகத்திய மாமுனி. ஆனால் அகத்தியருடைய அந்த ஆசை என்னவென்றால், இந்த சிவகிரியையும் இந்த சக்திகிரியும் எப்படியாவது நம்முடைய இடமாகிய இந்த பொதிகை மலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய பிரயத்தனம். அப்போ அவர் எப்படி கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுது, அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இடும்பாசுரன் கதை வருகிறது. இந்த இடும்பாசுரன் யார் என்றால், இவர் ஒரு அசுர குலத்தில் பிறந்தவர். இந்த சூரபதுமன் அந்த அசுரர் கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில் வித்தை, வாழ் வித்தைகளை எல்லாம் கற்றுத்தந்தவர் இந்த இடும்பாசுரனம். இப்போ பாருங்க, அந்த வில் வித்தையிலையும் வாழ் வித்தைகளிலையும் அவர் சிறந்து விளங்கியிருக்கிறாரு. அதனால தான் அந்த சூராதி அசுரர்கள், அந்த சூராதிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, சிங்கமுகாசுரன், வானுகோபன், சூரபதுமன் ஆகிய அசுரர்களுக்கெல்லாம் வில் வித்தியையும் வாழ்வித்தையும் கற்றுத்தந்தவர் யார் என்றால் இந்த இடும்பாசுரன் தான். சரி, நமக்கு அந்த கதைகள் எல்லாம் தெரியும். இந்த கந்தசஷ்டி மகாவிரதம் என்பது இந்த அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே போர் செய்த தலம். சுவாமிக்கு கூட இப்போதான் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடந்தேறியது. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் இந்த அசுர கூட்டங்களை எல்லாம் அழித்து விட்டான். அசுர கூட்டங்களை எல்லாம் அழித்து விட்டான். அதை உணர்ந்த, அதை அறிந்த அந்த இடும்பாசுரன் என்ன பண்றாரா, இதன் பிறகு நாம் இந்த அதர்மத்தின் வழியிலே செல்லக்கூடாது. அதர்மத்தின் வழியிலே செல்ல, அதர்மம் செய்பவரின் பக்கத்திலே நிற்கக்கூடாது. அதர்மம் செய்பவர் பக்கத்திலே நாம் நிற்கக்கூடாது. அவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பிசையுது. ஆகா, இத்தனை காலம் அந்த இறைவனையே எதிர்க்கக்கூடிய அந்த அசுர கூட்டங்களுக்காக நாம வில்வித்தையையும் வாழ்வித்தையும் கற்றுக் கொடுத்தோம். இதன் பிறகு இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது, நாம் இந்த இடத்தை விட்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, அந்த மகேந்திரபுரி என சொல்லக்கூடிய அவர்கள் இருந்த இடத்தை விட்டு நம்முடைய இந்திய தேசத்திலே அந்த வடக்கின் கண் செல்லுகிறார்கள். வடக்கின் கண் செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த வடக்கே செல்லும் பொழுது அவர் முருகப்பெருமானையே, ஏனென்றால் முருகப்பெருமான் எப்பேற்பட்ட பலசாலி, எப்பேற்பட்ட ஒரு தெய்வம், எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆண்மை பொருந்திய ஒரு கடவுள் என்பது அந்த இடும்பாசுரனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதர்மங்கள் அந்த இறைவனிடம் செயல்படாது. ஆகவே நாம் செய்த அந்த வினையை போக்க வேண்டும் என்றால் அந்த இறைவனுடைய காலையே பற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானினுடைய பக்தனாக மாறிவிடுகிறார். முருகப்பெருமானுடைய பக்தனாக மாறிவிடுகிறார். சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டே இருக்கிறார், முருகா 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 முருகா. தனக்கு ஒரு நல்ல குரு அமைய வேண்டும், தனக்கு ஒரு நல்ல குரு அமைய வேண்டும், தனக்கான ஒரு ஞான பாதையை அந்த குரு காட்ட வேண்டும் என்று இடும்பனினுடைய மனதிலே ஒரு ஆசையாகவும் ஒரு அவாவாகவும் இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீடனாக ஒருவர் உருவாகுகிறார் என்றால் அந்த சீடனை தேடி குரு நிச்சயமாக வருவர். ஏனென்றால் குரு என்பவர் குருட்டினை போக்குபவர். அப்படி என்றால் அந்த அறியாமை இருளை போக்குபவர் என்று பொருள். அறியாமை இருளை போக்குபவர் என்று பொருள். ஆக அப்படியாக நம்முடைய இடும்பன் இந்த வடக்கு நோக்கி செல்லும் பொழுது அந்த இறைவனுடைய திருவருளால் அகத்திய மாமுனியை சந்திக்கிறார். அகத்திய மாமுனியை சந்திக்கிறான். அந்த அகத்திய மாமுனியை சந்தித்த போது அப்படியே சாஷ்டாங்கமா ஒரு குருவை பார்த்தவனை எப்படி ஒரு காந்தம் இரும்பினை ஈர்ப்பது போல, ஒரு காந்தம் இரும்பினை ஈர்ப்பது போல, எப்படி நம்முடைய மாணிக்க வாசகரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் பார்த்தீங்களா திருப்பெருந்துறையில, அதுபோல இடும்பன் அந்த அகத்திய மாமுனியை பார்த்த உடனே சுவாமி என சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்துடுறார். சுவாமி, இத்தனை காலம் நான் அந்த அசுரர் கூட்டத்தோடு இருந்துட்டேன். அந்த அசுர கூட்டங்களுக்கு வில்வித்தையும் வாழ்வித்தையும் கடுத்து நான் வினைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதன் பிறகு நான் அதை செய்ய போவதில்லை. எனக்கு முருகப்பெருமானினுடைய அருளை எனக்கு பெற்று தாருங்கள் என்று கேட்கிறார். எப்படி
முருகப்பெருமான் அகத்தியருக்கு அருளை பொழிந்தானோ அதே போல அகத்திய மாமுனியும் அந்த திருநீற்று பிரசாதத்தை, அந்த திருநீற்றினை, அதாவது சைவத்திலே சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல, எல்லா வழிபாடும் சைவத்துக்குள்ளதான் வந்து அடங்கும். ஆகவே திருநீறு என்பது பெரிய பிரசாதம். அடியார்களுக்கு திருநீறு என்பது ஒரு விபூதின்னு சொல்லுவாங்க, மேலான செல்வம். திருநீறு என்பது மேலான செல்வம். அதற்கு நிறைய பெயர்கள் உண்டு. திருநீறு, பசிதம், காப்பு, உத்தூலனம் என்று பல பெயர்கள் உண்டு நம்முடைய திருநீருக்கு. விபூதி, மேலான செல்வம். அப்படியாகிய அந்த விபூதியை எடுத்து அந்த இடும்பாசுரனுக்கு அகத்திய மாமுனி கொடுத்து அவருடைய காதிலே சடாக்கர மந்திரம், ஓம் குமாராய நம, ஓம் சரவணபவாய நம என்று அந்த முருகப்பெருமானினுடைய 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இப்படியாக தன்னுடைய குருவாகிய அகத்திய மாமுனி உபதேசித்த அந்த சடாக்கர மந்திரத்தை தினந்தோறும் ஜபித்து கொண்டே அந்த முருகப்பெருமானையே நினைத்து கொண்டு வாழ்கிறான் அந்த இடும்பாசுரன். அதன் பிறகு அகத்திய மாமுனி ஒரு கட்டளை இடுகிறார். இவருடைய மெய்யான பக்தியை பார்த்து முருகனுடைய அடியாரா மாறிட்டார். இதன் பிறகு அவர் அடியார், முருகனுடைய அடியார். இடும்பாசுரன் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம். ஏனென்றால் அவர் அந்த அசுர கூட்டங்கள்ல இருந்து ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழியில் வந்துட்டார். அதனால அவர் இடும்பன் என்றே நாம சொல்ல வேண்டும். அப்ப அகத்தியர் என்ன பண்றாரு, இடும்பா, உன்னுடைய முருக பக்தியையும் நீ அவன் மீது கொண்ட காதலையும் நாம் உணர்ந்தோம். ஆகவே உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். அது என்ன கட்டளை என்றால், இந்த திருக்கேதாரம் என்ற ஒரு தலம் இருக்கிறது. அந்த கேதாரத்தின் ஈசான மூலையில் பூர்ச்சாவனம் என்கின்றதாகிய ஒரு இடம் இருக்கிறது, ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்திலே நான் பலகாலம் சிவனாகவும் சக்தியாகவும் பாவித்து வழிபட்ட 2 மலைகள் உள்ளன. அந்த மலைகளுக்கு பெயர் சிவகிரி, சக்திகிரி. என்னுடைய ஆசை எதுவென்றால் அந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் நான் பொதிகை மலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று. ஆகவே அதை நீதான் செய்ய வேண்டும் என்று இடும்பனுக்கு கட்டளை இடுகிறார். குருவினுடைய வார்த்தை எவரொருவர் தவறுவார்கள். ஆகவே இடும்பன் என்ன பண்றாரா, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இடும்பியையும் அழைத்து கொண்டு அந்த பூர்ச்சாவனத்துக்கு செல்லுகிறார்கள். அந்த பூர்ச்சாவனத்திற்கு சென்று அங்கு மலைகளாக இருக்கக்கூடிய அந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் எப்படி தன் குருவாகிய அகத்தியர் வழிபட்டாரோ அதே போல இவர்களும் வழிபட்டு இறைவனுடைய திருவருளால், ஏன்னா குரு கட்டளை இட்டுட்டார் நீ இதை எடுத்துட்டு போகணும்ட்டு. அப்ப பாருங்க, இறைவனுடைய திருவருளால் பிரம்மதண்டம் வருகுதான். இறைவனுடைய திருவருளால் பிரம்மதண்டம். அதே போல அட்ட நாகங்கள், நம்முடைய நம்பிக்கை ஒன்று உண்டு. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அட்ட நாகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு ஒரு செய்தி உண்டு. அந்த அட்ட நாகங்களும் அந்த பூர்ச்சாவனத்துக்கு விட்டதாம். எதற்காக என்றால், இந்த பிரம்மதண்டத்தின் 2 முனைகளிலேயும் அந்த அட்ட நாகங்களை, இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, எப்படி நம்ம உரி எடுத்துட்டு போறோம், ஒரு பானையை வச்சு உரியில கட்டி எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா, அதுபோல அந்த அட்ட நாகங்களை இந்த பிரம்மதண்டத்தின் 2 முனைகளிலேயும் கட்டி, ஒரு முனையிலே சிவகிரியையும் ஒரு உரியிலே சக்திகிரியையும் வைத்து முழங்கால் முட்டியிட்டு, இன்னைக்கோ காவடி எடுக்கிறவங்க ஒரு காலை ஊனி ஒரு காலை மடித்து காவடி எடுப்பாங்க. அது போல இதெல்லாம் பாருங்க, யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா இடும்பன் கிட்ட இருந்து தான் வந்தது. அப்படியாக அந்த இடும்பன் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த காவடியை எடுத்து தோள் மேல சுமக்கிறார். காவடி அந்த 2 மலைகளையும் காவடியாக எடுத்து தோள் மேல சுமக்கிறார். அங்கிருந்து அப்படியே வரார், பொதிகை மலையை நோக்கி வரார். வரக்கூடிய வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்க்கிறாரு அப்படின்னா, வரும்பொழுதே நம்ம மல்லிகார்ஜுனம், நம்ம இன்னைக்கு ஸ்ரீசைலம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, மல்லிகார்ஜுனம், திருக்காளஹத்தி, திரு அண்ணாமலை, விருதாச்சலம் ஆகிய தலங்களை எல்லாம் தரிசித்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரைக்கு காவடி எடுத்து செல்றவங்கலாம் அப்படியே கொடிநடையா நடந்துக்கிட்டே போவாங்க. அங்கங்க இலைப்பாரி அங்க இருக்கக்கூடிய தலத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படிதான் போகக்கூடிய ஒரு வழக்கம். அதே போல இடும்பன் தன் மனைவியும், இப்ப இடும்பன் பிரம்மதண்டத்தை ஏந்தி காவடியாக எடுத்துட்டு வராரு, அந்த சிவகிரியும் சக்திகிரியும். இந்த தலங்களை எல்லாம் தரிசித்துட்டு வரும்பொழுது அங்கங்கே என்ன பண்றாங்க, இலைப்பாருகிறார்கள். இந்த இடும்பனுக்கு பிடித்த பழங்கள், கிழங்கு வகைகளை எல்லாம் அந்த இடும்பி என்ன பண்றாலாம், சமைச்சு கொடுக்குறாளாம் அங்கங்க இடத்துல.
இப்படியாக பல தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் திருவிளையாடல்ல சொல்றாங்க பாருங்க, அன்பினர் சூழ் அருணாச்சலம் நேர்ந்து, அன்பினர் சூழ் அருணாச்சலம் நேர்ந்து மின் பொழினின் முதுகுன்றினை மேவி இன்புறு காவிரி ஆறு கடந்து பொன்பொல புட்கிரி புறத்துற்றான் என்று. இந்த செய்யுள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கேதாரத்திலிருந்து அப்படியே அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு தலங்களாக தரிசித்த இந்த ஸ்ரீசைலம், காளஹத்தி, அண்ணாமலை, முதுக்குன்றம், அந்த செய்திகளை எல்லாம் இந்த செய்யுள்ள நாம பார்க்கிறோம். அப்படியாக எல்லா தலங்களையும் தரிசித்துட்டு வந்து அவர் எங்க வராரா, அந்த இடும்பன் தன்னுடைய மனைவியோடு புஷ்பகிரி என சொல்லக்கூடிய, புட்பகிரி என சொல்லக்கூடிய சென்னிமலை, இன்னைக்கு நாம சென்னிமலைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்கு பக்கத்துல, நாமக்கலுக்கும் இந்த ஈரோட்டுக்கும் நடுவில் அந்த போற வழியில இந்த சென்னிமலை இருக்கு. நம்முடைய கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்த இடம். பழனிமலை போலவே அந்த சென்னிமலையும் இருக்கும். அந்த சென்னிமலைக்கு வந்துடுறாங்க, இந்த சென்னிமலைக்கு வந்துடுறாங்க. சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடும்பனுக்கு வந்து பொதிகை மலைக்கு போறதுக்கான வழி தெரியவில்லை. அப்ப என்ன பண்றாரா, முருகப்பெருமானை நினைந்து வேண்டார், முருகா, என்னுடைய குருவாகிய அகத்திய மாமுனி எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காரு, இந்த சிவகிரியையும் சக்திகிரியையும் எப்படியாவது நான் பொதிகை மலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். ஆனால் நான் இந்த புட்பகிரி என சொல்லக்கூடிய இந்த சென்னிமலைக்கு வந்த பிறகு எனக்கு வழி தெரியாம இருக்குது முருகா, நீ அதற்கு ஒரு வழிகாட்டு என சொல்லும் பொழுது, ஒரு அரசிலம் குமரனாக முருகப்பெருமான் ஒரு அரசிலம் குமரனாக, எப்படின்னா நல்ல ஒரு புயங்களோடு, நல்ல மார்ல பார்த்தீங்கன்னா நல்ல வைர வைடூரிய எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு நல்ல ஒரு வேலாயுதத்தை, ஆனா அந்த வேலாயுதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் போல, அது ஒரு இளவரசன்னா கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது போல நல்ல ஒரு பிச்சுப்பூ மாலையை சூடிக்கொண்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாராம் முருகப்பெருமான். அப்பா நீ கவலைப்படாத, இந்த சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து விட்டு சொல்ற, முருகரே சொல்றார் என்ன, நீ அங்க தரிசி, வலம் வந்து அந்த மலையை வலம் வந்து நீ சென்றாயே என்றால் வராக மலை என்கின்றதாகிய ஒரு மலை வரும். அந்த வராக மலையை கடந்தியா என்றால் உனக்கு பொதிகை மலைக்கு செல்லுவதற்கான ஒரு வழி கிடைக்கும் என்று முருகப்பெருமானை ஒரு அரசிலம் குமரனாக வந்து வழிகாட்டுறார். சரி, அந்த அரசிலம் குமரனாக வந்தவன் யார் என்பது இந்த இடும்பனுக்கு தெரியாது. இவன் முருகனோ இல்ல பரமசிவனோ இல்ல திருமாலோ இல்ல பிரம்மனோ இல்ல ஒரு அரசனோ இல்ல ஒரு குழுவின் தலைவனோ யார் என்று தெரியவில்லையே. நான் முருகப்பெருமான் அல்லவா நினைச்சேன், இந்த சிறுவன் வந்து இந்த ஒரு நல்ல காளையாக, இளம் காளையாக இருக்கக்கூடியவன் ஒருவன் வந்து எனக்கு வழி சொல்லுகிறானே என்று அதை செவிமடுத்து கேட்டு என்ன பண்றாரு, அந்த சென்னிமலையை வலம் வந்து வராகமலையை தாண்டுகிறார். வராகமலையை தாண்டிய உடனேவே அடுத்தது வருவது எதுவென்றால் திரு ஆவினன்குடி. இன்னைக்கு நாம பழனிமலைன்னு சொல்றோம், ஆனா பழனிமலை என்பது மலைதான் பழனிமலை, ஆனால் கீழே இருக்கக்கூடிய தலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடி. அதுதான் 3ஆம் படை வீடு. அங்க முருகப்பெருமான் குமர கடவுளாக திரு ஆயினன்குடி, மகாலட்சுமியும் காமதேனுவும் அக்னியும் இவர்களால் வழிபடப்பட்ட தலம் அந்த தலம். அதனால்தான் அதுக்கு பேரு திரு ஆவினன்குடி என்று நாம பார்க்கிறோம். அப்ப அந்த திரு ஆவினன்குடிக்கு வந்துடுறார் யாரு, இடும்பனும் இடும்பன் தன் மனைவி வந்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பிரம்ம தண்டத்தையோடு சேர்த்து அந்த அஷ்ட நாகங்களை உரியாக சேர்த்து அந்த சிவகிரியும் சக்திகிரியும் எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா. இதுவரைக்கும் அவங்க வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த பலு தெரியல. ஆனால் திரு ஆவினன்குடிக்கு வந்த உடனேவே என்ன ஆகிறது என்றால் அவர்கள் காவடியாக எடுத்து வந்த இந்த 2 மலைகளும் மிகவும் வலுத்து காணப்படுகிறது, ரொம்ப கனமாக காணப்படுகிறது. அதனால என்ன பண்ணிடுறாரு, இடும்பன் வந்து அந்த சிவகிரியையும் சக்திகிரியும் அப்படியே அங்கேயே வச்சிடுறாரு, திரு ஆவினன்குடியிலேயே வச்சிடுறாரு. வைத்து விட்டு இலை பாரிய பிறகு அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருந்துதான், வாமதேவ முனி ஆசிரமம்ட்டு. அந்த ஆசிரமத்துல அந்த இடும்பனுடைய மனைவி இடும்பி தங்கி அந்த இடும்பனுக்கு உண்டான அந்த உணவு வகையெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. சரி, இலை பாரிட்டாங்க, அடுத்தது பொதிகை மலைக்கு போகணும். என்ன பண்றாரு, இலைப்பாரிய பிறகு இடும்பன் அந்த காவடியாக எடுத்து வந்த இந்த 2 மலைகளையும் என்ன பண்றாரு, தூக்க முயற்சிக்கிறாரு.
அந்த மலைகளை பெயர்க்கவே முடியவில்லை. அந்த மலைகளை பெயர்க்கவே முடியவில்லை. அவ்வளவு ஒரு கணம் பாருங்க. எங்க கேதாரத்திலிருந்து பூர்ச்சாவனத்திலிருந்து காவடியாக சுமந்து வந்த அந்த 2 மலைகள் எத்தனை தலங்களை எல்லாம் தரிசித்து வந்தாங்க. அப்பெல்லாம் கணக்கல. ஆனா திரு ஆவினன்குடிக்கு வந்த உடனேவே அந்த 2 மலைகளும் கனத்தன. 2 மலைகளும் கனத்தன. தூக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு? பயப்படுறாரு. இவ்வளவு நேரம் நாம நல்லா தானே தூக்கிட்டு வந்தோம், ஏன் நம்மால இதை தூக்க முடியல என்று அந்த 2 மலைகளையும் பார்க்கும் பொழுது அதுல அந்த சிவகிரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சிவகிரியினுடைய மலையினுடைய அடியிலே ஒரு குறாமரம் இருந்ததாம். ஒரு குறாமரம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குறாமரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த திருப்புகள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்த குறாமரங்களை பார்ப்பது என்பது அரிதாகிவிட்டது. இந்த திரு இடைக்கழி என சொல்லக்கூடிய அந்த தலம் நம்ம திருக்கடையூருக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் திரு இடைக்கழி. அங்கேயும் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த இடம், சிவபூஜை செய்த இடம். அந்த முருகப்பெருமானுடைய தலத்தினுடைய தலவிருட்சம் குறாமரம். குறாவடி குமரன் என்று தான் சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய பழனிமலை, இந்த பழனிமலையில இந்த குறாவடி மரத்தின் கீழ் ஒரு பாலன் நிற்கிறான். முருகப்பெருமான் ஒரு சிறு பாலகனாக நிற்கிறான். அதை இடும்பன் பார்க்கிறார். குழந்தாய், நீ எதற்கு இங்க வந்த? எதற்கு நீ இங்க வந்த? போ, கிளம்பி போ. ஏன்னா அவர் அடுத்தது அந்த மலையை பெயர்த்து எடுத்துட்டு போகணும். எங்க? பொதிகை மலைக்கு போகணும். ஆனால் மலையை பெயர்க்க முடியவில்லை. ஏன் தெரியுங்களா? இதுதான் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல். அங்க முருகப்பெருமான் அந்த குழந்தை பாலகனாக வந்து அங்க ஒரு குறாமரத்தினுடைய அடியிலே நின்று விளையாடி கொண்டிருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். யார் இந்த சின்ன பையன்? எவ்வளவு தைரியம் இருக்கும்! பிள்ளாய், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு அதட்டுறாரு. யாரு? இடும்பன் வந்து அதட்டுறாரு. எப்படியே இருந்தாலும் அந்த ஒரு அசுர குணம் என்ற ஒரு குணம் இருக்கும் இல்லையா, நீ மட்டும் இந்த இடத்தை விட்டு போலனா உன்னை மாய்த்து விடுவேன் என்று சொல்றார். யாரு? இடும்பன் அந்த குமரனாக இருக்கக்கூடிய முருகனை பார்த்து. அதற்கு முருகப்பெருமான் சொல்றாரு, இது என்னுடைய இடம், இது என்னுடைய இடம், இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். நீ நல்லபடியா போகிறதுக்கு உனக்கு உத்தேசம் கிடையாதா? என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு தான் போகணுமா அப்படின்ட்டு அந்த இடும்பனுக்கு ஒரு கோபம் வந்துடும். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பல்லை கடித்து கொண்டு முருகப்பெருமானிடம் சண்டை போட செல்றாராம். யாரு? இடும்பன். வந்த இடும்பனுக்கு அங்க இருக்கிறது முருகப்பெருமான்றது தெரியல. யாரு முருகப்பெருமானுங்க? ஆதியும் அந்தமும் ஆகி முருகப்பெருமான் எப்படி சிவபெருமான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறானோ, அருவமும் உருவமும் ஆகி, அவன் அருவமாகவும் இருப்பான், உருவமாகவும் இருப்பான். அருவமும் உருவமும் ஆகி, அதாவது அந்த உருவங்கள் பலவாகி ஒன்றாய் அவனே பல வடிவங்களையும் எடுக்கிறான். அவனே ஓர் இறையாகவும் இருக்கிறான். பிழம்பதோர் மேனியாகி, அவனுடைய திருமேனி எப்படி தெரியுங்களா? பிழம்பு போல இருக்குமா. அவனே பரபிரம்மமாகவும் இருக்கின்றான். அவனே பரபிரம்மமாகவும் இருக்கின்றான். அவனுடைய முகங்கள் 6, அவனுடைய புயங்கள் 12. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு திருமுருகன் வந்து உலகம் உய்ய வருகிறார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். அப்ப பாருங்க, ஒரு சாதாரண குழந்தை இடும்பனுக்கு அவர் வந்து சாதாரண குழந்தையாகத்தான் தெரிகிறார். ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனை பாடும் பொழுது எப்படி பாடுகிறார்? அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமான்! எப்படி சிவபெருமானுக்கு நாம் அடையாளம் கொடுக்கிறோமோ, அவனே ஆதியாகி அந்தமாகி அண்ட பகிரண்டமாகி எல்லாமாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தான் இந்த அடையாளங்களை கொடுக்கிறோம். அதே அடையாளங்களை முருகப்பெருமானுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கொடுக்கிறார். இந்த மானிடர்கள் உய்ய முருகப்பெருமான் இங்கு வந்து உதித்தான் என்று பாடுகிறார். இந்த மானிடம் உய்ய தேவர்களை ஏற்கனவே அவன் காப்பாத்திட்டான். அந்த பூலோகத்துல அவன் வந்திருக்கிறான் அப்படின்னா, இத்தனை ஆலயங்களிலே அவன் அருள் புரிகிறான் என்றால் இந்த மானிடம் உய்யவே அவன் அருள் புரிய வந்திருக்கிறான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். அப்ப இந்த இடும்பனுக்கு தெரியல வந்தது முருகப்பெருமான் என்று. அவன் சாதாரணமானவன், தனக்குத்தானே மகனாயினான் கான் என்று அருளாளர்கள் பாடுகிறார்கள். வேற யாருமே கிடையாது, சிவபெருமானே சாட்சாத் முருகப்பெருமானாக அவதரிச்சிருக்கிறார். அவர் ஐமுக சிவன் என்றால் இவர் அருமுக சிவன். தனக்குத்தானே மதலையாயினான். சிவபெருமான்
தனக்குத்தானே ஒரு குழந்தையாகிட்டாராம். தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டார். சுவாமி மலையில தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டார். அப்ப எப்பேற்பட்ட ஒரு வள்ளல் முருகப்பெருமான். அதனாலதான் எப்பவுமே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நாம் தனித்து பார்க்கவே கூடாது. அவர் ஐமுக சிவம் என்றால் இவர் அறுமுக சிவம். ஆக இப்படியாக இடும்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சண்டை நடக்கிறது. இறுதியில் நிச்சயமாக முருகப்பெருமான் தான் ஜெயிக்க போறான். இடும்பன் அழிந்து விட்டான். அவ்வளவுதான், இடும்பனுடைய உயிர் போயிடுச்சு. அவன் மோதனது யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து அருளி மறைத்து ஒடுக்கி ஆகிய பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய சிவ பரம்பொருளின் ஒரு சுடர், சிவ பரஞ்சுடர். யாரு? நம்முடைய முருகப்பெருமான். அவர்கிட்ட போட்டி போட்ட அப்பேற்பட்ட அந்த சூராதிகளையே அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். சேவலாகவும் மயிலாகவும், இந்த சூரபதுமனையே சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி தன்னுடைய கையிலே வச்சிருக்கிறான். இடும்பன் எம்மாத்திரம் இல்லைங்களா? ஆகவே இடும்பனை அழித்து முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடலை புரிகிறான். இடும்பி சும்மா இருப்பாளா? முருகா மன்னிச்சிருப்பா, ஏதோ என்னுடைய கணவர் தெரியாத்தனமா ஏதோ பண்ணிட்டார், ஏதோ தப்பு செய்துட்டார். நீ யார் என்பது தெரிந்திருந்தால் அவர் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டார். நீ யார் என்றது தெரியல, அதனாலதான்ப்பா உன்னை கோபித்து கொண்டார். எனக்கு நீ மாங்கல்ய பிச்சையை கொடுக்க வேண்டும், எனக்கு நீ மாங்கல்ய பிச்சையை கொடுக்க வேண்டும் என்று கதறி அழுகிறாள். கருணையே வடிவான அந்த கந்த கடவுள், கருணையே வடிவான அந்த கந்த கடவுள். அடியார்களுக்கு ஒண்ணுன்னா முருகப்பெருமான் சும்மா இருக்க மாட்டான். அடியார்களுக்கு ஒண்ணுன்னா முருகப்பெருமான் சும்மா இருக்க மாட்டான். அருணகிரிநாதர் திருவண்ணாமலை அந்த கோபுரத்திலிருந்து விழுறாருங்க, அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறான், அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறான். முருகம்மையார்னு ஒரு பெண் அடியார் இருந்தாங்க. அந்த அம்மையாருடைய கணவர் கையை வெட்டுறாரு. முருகான்னு சொல்றாங்க. அடுத்த கணம் மீண்டும் அந்த கை வளருது. எப்பேற்பட்ட கருணை! தன்னுடைய அடியார்களுக்கு ஒன்று என்றால் முருகன் பொறுத்து கொள்ள மாட்டான். அப்படியாக அந்த இடும்பியினுடைய கதறல், அந்த இடும்பியினுடைய கதறல் முருகப்பெருமானுடைய அந்த உள்ளத்தை கனிய செய்தது. மீண்டும் அந்த இடும்பனுக்கு உயிரை கொடுத்தது, மீண்டும் அந்த இடும்பனுக்கு உயிரை கொடுத்தது. எப்பேற்பட்ட கருணை பாருங்க! எப்படி நம்முடைய சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மீண்டும் காலனுக்கு உயிர் கொடுத்தார், மீண்டும் காலனுக்கு உயிர் கொடுத்தார். அதே போலத்தானே நம்முடைய முருகப்பெருமானும், அவனும் சிவபெருமான் தானே. அப்ப அந்த இடும்பனை அழித்து மீண்டும் இடும்பனுக்கு உயிர் கொடுக்கிறார் எங்க பழனிமலை. அதன் பிறகு இடும்பன், உயிர் பெற்ற இடும்பன் முருகப்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து, முருகா என்னை மன்னித்து விடப்பா, வந்தது யாரென்று எனக்கு தெரியல, நான் ஏதாவது தவறு செய்தேன்னு என்னை மன்னித்து விடு, நான் இந்த இடத்தை விட்டு நான் இனி போக மாட்டேன், இந்த மலையை விட்டு நான் இனி போக மாட்டேன், நான் இந்த இடத்திலே இருந்து இனி வரக்கூடிய காலங்களிலே என்னுடைய பக்தர்களை காப்பேன் என்று அந்த குமரக்கடவுள் பாலனாக அந்த குமரக்கடவுள் சொல்லுகிறார். அதற்கு சம்மதித்த நம்முடைய இடும்பனும் என்ன சொல்றாரு? முருகா, நீ இந்த இடத்துல இருந்து காப்பாத்த போற, ஆனா இந்த இடம் வருவதற்கு காரணம் யார்? நான் தான். அந்த பூர்ச்சாவனத்துல இருந்து இந்த 2 மலைகளையும் நான் தான் காவடியா தூக்கிட்டு வந்தேன். ஆகவே என்னுடைய நினைவாக பக்தர்கள் எல்லாரும் இந்த காவடி விழாவை எடுக்கணும். அதே போல முருகப்பெருமானும் அருள் கொடுக்கிறார். இந்த இடும்பன் செய்த இந்த அரிய பெரிய காரியத்திற்கு முருகனும் சொல்றாரு பாருங்க, பக்தர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே என்னை வழிபடுவதற்கு முன் உம்மை வழிபடுவார்கள், உம்மை வழிபட்ட பிறகே என்னுடைய பரிபூரணமாகிய அருள் இந்த பக்தர்களுக்கு கிடைக்கும். உன்னுடைய இந்த தியாகத்தை போற்றும் விதமாக என்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த முருகன் அடியார்கள் எல்லாருமே காவடியை எடுத்து வருவார்கள் என்று முருகப்பெருமான் அருள் கொடுக்கிறார். இன்னைக்கும் நம்ம பழனிமலைக்கு போனோம்னா காவடி விழா பிறந்த இடம் பழனிமலை, காவடி விழா பிறந்த இடம் பழனிமலை. ஒரு கிரியில, சிவகிரியில பார்த்தீங்கன்னா நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறான், பாலதண்டாயுதபாணியாக இருக்கிறான். இன்னொரு மலையில பார்த்தீங்கன்னா இடும்பன் மலை என்று சொல்லுவார்கள். இன்னைக்கும் பழனிக்கு போறவங்களுக்கு தெரியும், இடும்பன் மலை தனியா இருக்கும், அங்க இடும்பனுக்கு கோயில் தனியா இருக்கிறது. இன்னைக்கும் எந்த ஒரு முருகப்பெருமானுடைய விழாக்களை நாம் ஆரம்பித்தாலும் அந்த இடும்பனுக்கு தான் முதல் பூஜை. முதல்ல இடும்பனுக்கு பூஜை பண்ணி பெரும்படையல். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பழனியில பார்த்தீங்கன்னா இடும்பன் பூஜை என பெரிய ஒரு வழிபாடு. எல்லா விதமாகிய பழங்கள், பதார்த்தங்கள், அன்ன வகைகள் எல்லாத்தையும் வச்சு அவருக்கு முதல்ல பூஜை போட்டுட்டு தான் அந்த விழாவே நடத்துவாங்க. ஆகவே முருகப்பெருமானினுடைய வழிபாட்டிலே
மிக முக்கியமான வழிபாடு இந்த காவடி வழிபாடு. அந்த காவடி வழிபாட்டினை எவர் ஒருவர் ஆரம்பித்தார் என்றால் நம்முடைய இடும்பன் என சொல்லக்கூடிய, இன்றைக்கு நாம் அவரை இடும்பன் சுவாமி என்று சொல்லுகிறோம். இடும்பன் சுவாமி என்று சொல்லுகிறோம். பாருங்க, அவர் பிறந்த குலம் அசுர குலம். ஆனால் தான் செய்தது தவறு. சூரர்களுக்கு வாழ்வித்தையும் வெல்வித்தையும் கற்றுக் கொடுத்ததனால் நான் தவறு இழைத்து விட்டேன். அந்த தவற்றினை செய்யக்கூடாது, இதன் பிறகு செய்யக்கூடாது. அந்த வினைகளை போக்குவதற்காக அவர் முருகப்பெருமானை நாடுகிறார், முருகப்பெருமானை வழிபடுகிறார். அதனாலேயே அவருக்கு குருவருள் கிடைத்தது. பிறகு அந்த 2 மலைகளை காவடியாக கொண்டு வந்தார். இன்னைக்கு பாருங்க, அந்த அசுர குலத்திலே பிறந்தாலும் இன்னைக்கு நாம் முருக வழிபாட்டில் மிக முக்கியமாக இடத்தை யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இடும்பனுக்கு தான் கொடுக்குறோம். ஆமாவா இல்லைங்க? இடும்பனை வழிபட்டுட்டு தான் நாம் முருகப்பெருமானையே நாம் தரிசிக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காவடி எடுப்பவர்கள் எல்லாருமே எடுத்த உடனே காவடியெல்லாம் எடுக்க முடியாது. அதற்கு முறையாக விரதம் இருந்து இடும்பனுக்கான பூஜைகளை எல்லாம் செய்து அதன் பிறகே பார்த்திங்கன்னா நம்ம காவடியை எடுத்து ஆடிக்கொண்டு, அந்த காவடி ஆட்டம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய மரபிலே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு. அந்த காவடியை எடுத்து அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரா, போரூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா என்று அந்த முருகனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி மேலதாள வாத்தியங்களோடு பம்பைகளோடு அந்த முருகப்பெருமான் காவடி எடுத்தல் விழா என்பது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பல முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டு வருது. அப்போ அதற்கு காரணம் யார் என்றால் இந்த இடும்பன் சுவாமி என சொல்லக்கூடிய இந்த முருகனுடைய அடியார்களுடைய வரிசையிலே மிக முக்கியமானவர் இடும்பன், மிக முக்கியமானவர் இடும்பன். ஆகவே நாம் மறக்கக்கூடாது, இந்த விழாக்களை எல்லாம் மறக்கக்கூடாது. எதற்காக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இது போன்ற விழாக்களை எல்லாம் எடுத்தார்கள் என்றால் பக்தர்களினுடைய அந்த தியாகத்தை பறைசாற்றுவதற்காக. பக்தர்களினுடைய தியாகத்தை அவர்களை நாம் காலந்தோறும் நினைக்க வேண்டும், அவர்களை நாம் காலந்தோறும் நினைக்க வேண்டும். அதுதான் முருகனுடைய அருளும் கூட, இல்லைங்களா? அதுதான் முருகனுடைய அருளும் கூட. இவ்வளவு தூரம் அந்த 2 மலைகளை சுமந்து வந்த அந்த இடும்பனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணுமே. அப்போ இதெல்லாம் ஒரு திருவிளையாடல். அந்த காவடியாக கொண்டு வந்த அந்த மலைகளை எல்லாம் திருவாவினன்குடியில வைத்து அது பெயர்த்து எடுக்க முடியாத செய்து அதன் பிறகு அந்த மலையினுடைய உச்சியிலேயே ஒரு பாலகனாக காட்சி தந்து இடும்பனோடு வாதிட்டு போரிட்டு இறுதியிலே முருகனே வெற்றி பெற்று அதன் பிறகு நம்முடைய இடும்பனுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறார். அதுதான் பெரும் பதவி. இன்னைக்கு நாம் அவரை சாமியா கும்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இடும்பனுக்கு கிடைத்த பெரிய பதவி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கந்தசஷ்டி கவசம் இருக்கின்றதோ அதே போல இடும்பன் கவசம் என்ற ஒன்று உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடும்பன் கவசம் ஒன்று உண்டு. அதாவது இந்த புத்தி சுவாதீனம் சரியில்லாதவர்கள், அந்த துஷ்ட சக்திகள் என சொல்லக்கூடிய பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இது போன்ற அடர்களை எல்லாம் தகர்க்கக்கூடியது இடும்பன் கவசம். அதான் பாருங்க, அந்த இடும்பன் கவசத்தை எழுதியவர் யார் என்றால் அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் என்பவர் ஆவார். அதில் அவர் சொல்றாரு பாருங்க, இடும்ப விடும்பைகள் ஈடழிக்க வந்த இடும்பன் கவசம் இது. இப்போ நம்முடைய இடும்பைகள்னா அந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ துன்பங்கள் வருதுங்க. நமக்கு தெரிஞ்ச துன்பங்கள் இருக்கின்றன, தெரியாதது எவ்வளவோ நம்மளை சுற்றி வருது. ஆகவே அந்த தெரியாத வினைகளை, அந்த தெரியாத துன்பங்களிலிருந்து நம்ம எல்லாம் காப்பது எதுவென்றால் இந்த இடும்பனுடைய கவசம். இந்த இடும்பனுடைய கவசத்தில் முதல் வரியிலே போட்டிருக்காரு பாருங்க, ஓம் அகஸ்தீசர் சீடா. யாருக்கு? நம்முடைய இடும்பனுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. ஓம் அகத்தியர் சீடா அருமுகன் தூதா. அருமுகன் தூதா அடியேன் வல்வினை அகற்றிட வருவாய். அடியேன் வல்வினை அகற்றிட வருவாய். ஜகத்தினில் எங்கும் சிறந்து நின்றவனே. யாரு? இடும்பன். ஜகத்தினில் எங்கும் சிறந்து நின்றவனே, தகதகவென சாரினி வருவாய் என்று இடும்பன் கவசம். அது ஒரு பெரிய கவசம். இப்போ தெரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இடும்பன் கவசத்தை நம்ம படித்தோம்னா இந்த தீவினைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடும்பன் கவசத்தை படிக்க வேண்டும். இடும்பன் கவசத்தை படிக்க வேண்டும். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் கிட்ட வேண்டி காவடி எடுக்கிறோம். ஆமாவா இல்லையா?
அப்போ அந்த காவடி எடுப்பதற்கு முன்பு நாம் இடும்பனுக்கு முதல் மரியாதையை செய்து அவருக்கு பூசை செய்ய வேண்டும். ஒரு காவடி விழான்றது சும்மா இல்லைங்க, அந்த காவடியே இடும்பன் தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, இடும்பனுடைய படம் இருந்தால் அதை வச்சு வழிபாடு செய்வார்கள், செய்துவிட்டு காவடி எடுப்பார்கள். சரி, இடும்பனுடைய படம் இல்லை, நம்ம என்ன பண்ணலான்னா காவடியையே இடும்பனாக பாவித்து அந்த படையிலெல்லாம் போட்டு அங்கேயே பூஜை செய்து காவடி எடுக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா கூடை காவடி, மயில் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, விபூதி காவடி, சர்ப்ப காவடி என்று காவடிகளிலேயே பல வகையான காவடிகள் உள்ளன. அவரவர்கள் அவரவருடைய அந்த வழக்கத்தின்படி அவருடைய பிரார்த்தனையின்படி அந்தந்த காவடிகளை எல்லாம் எடுப்பார்கள். அது ஒரு மேன்மையான ஒரு வழிபாடு, முருகனை நம்மோடு சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த காவடி வழிபாடு. இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை காவடி எடுக்கும் பொழுது அந்த ஒரு க்ஷண நேரத்துல மெய் மறந்து அவர்கள் ஆடக்கூடிய அந்த காட்சி இருக்குது பாருங்க. அதுதான் முருகப்பெருமானினுடைய ஆடல், அதுதான் முருகப்பெருமானினுடைய நடனம் என்று சொல்லலாம், கூத்து என்று சொல்லலாம். முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு நேரத்துக்கு வந்ததுங்களா? கிடையாது. சங்க காலம் தொட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடு உள்ளது. அகநானூர்ல நம்முடைய முருகப்பெருமான் வழிபாடு இருக்குது, பரிபாடல்ல இருக்குது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது, தொல்காப்பியம் நம்ம தமிழருடைய இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் முருகனுக்கு சேயோன் என்கின்றதாகிய பெயரை கொடுத்திருக்கிறாங்க. வேலன் விரியாட்டு, அந்த காலத்துல முருகப்பெருமான் அருள் வந்து ஆடுவதை வேலன் விரியாட்டு என்று சொல்லுவார்கள். சங்க இலக்கியங்கள் 36 பார்த்தீங்கன்னா முதல் இலக்கியமாக திகழ்வது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை நக்கீரரை இயற்றிய திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியங்கள்ல முதன்மையானது என்கின்றதாகிய ஒரு பெயர். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த நூற்றாண்டிலேயும் நாம் முருக வழிபாடை நாம் ஏற்கிறோம் என்றால் அப்ப இந்த முருகப்பெருமானுடைய அருள் எப்பேற்பட்ட அருள்! சங்ககாலம் தொட்டு, சங்ககாலம் தொட்டு. ஆகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்லை, அது காலத்திற்கு முன்பு சங்ககாலம் தொட்டு நாம முருகப்பெருமானுடைய வழிபாடினை நாம செய்து கொண்டுதான் வருகிறோம். ஆகவே அப்படியாக நாம் எப்படி இந்த காவடி விழா, அதற்கான காரணம் யார், அதை முதலில் சுமந்து வந்தவர் யார், அந்த காவடியை சுமந்து வந்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது இடும்பன் என்கின்றதாகிய ஒரு ஒப்பற்ற முருகன் அடியார் என்கின்ற செய்தியை நாம் அறிகிறோம். அடுத்து நம்முடைய முருகப்பெருமானினுடைய அடியார்களுடைய வரிசையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அடியார், அவர் பெயர் குணசீலர். திருச்செங்கோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? நம்முடைய கொங்கு நாட்டு சிவஸ்தலங்கள்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். சிவபெருமான் உமையம்மைக்கு இடபாகம் ஈந்த தலம், இறைவன் சுயம்புவாக அருளக்கூடிய தலம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்போ நிறைய சிவாலயம், நிறைய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் தாங்க. இப்போ திருப்பரங்குன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிவாலயம், அங்கே முருகன் இருக்கிறார். முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருப்பரங்குன்றம் என்பது பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற சிவஸ்தலம். எத்தனை பேருக்கு தெரியும் திருப்பரங்குன்ற பாடல் பெற்ற சிவஸ்தலம்? நாம முதல் படை வீடுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது பாடல் பெற்ற சிவஸ்தலம். நம்ம முருகர் தெய்வானையோடும் அருணகிரிநாதரோடும் மூலர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? சுவாமிக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். சுவாமிக்கு இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த ஈஸ்வரன் பாடல் பெற்ற சிவபெருமான், அந்த ஈஸ்வரன் பாடல் பெற்ற சிவபெருமான். இப்போ நீங்க திருவிடை கழிக்கு போங்க, அங்க கர்ப்ப கிரகத்துல சிவபெருமான் இருப்பாரு, அதற்கு வெளியில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார். ஆகவே அந்த முருகனும் சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது. அது போலத்தான் திருச்செங்கோடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். அங்க செங்கோட்டு வேலப்பர் முருகப்பெருமான் நல்ல வீரனாக இந்த ஒரு கையில இப்படி வேலை இப்படி பிடிச்சிட்டு இருப்பார். செங்கோட்டு வேலப்பர்னு அவருக்கு பெயர், செங்கோட்டு வேலப்பர்னு பெயர். இறைவன் சிலையாக இருந்தாலும் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவன் எப்படி வேணாலும் வருவான். அப்படித்தான் இந்த குணசீலர் என்கின்றதாகிய ஒரு பக்தருக்கு முருகப்பெருமான் வந்து பண்ண அந்த அற்புதம் இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம். என்னவென்றால் அந்த குணசீலர் என்பவர் நன்றாக பாடக்கூடியவர், அவர் ஒரு புலவர்.
அப்ப அதே காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா பிரதிவாதி பயங்கரன் என சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த பிரதிவாதி பயங்கரனுக்கு வந்து என்ன வேலை தெரியுங்களா? யாரா எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் வம்புக்கு இழுப்பார். இவங்க என்னை விட அறிவாளிகளா, இவர்கள் புலமையில என்னை விட சிறந்தவர்களா என்று இந்த வம்புக்கு இழுக்கிறதுன்னு சொல்றது பாருங்க, அது போல வம்புக்கு இழுப்பார் எல்லாரையும். அப்போ ஒரு திருச்செங்கோடுக்கு வராரு. யாரு? அந்த பிரதிவாதி பயங்கரன் என்பவன் அந்த திருச்செங்கோடுக்கு வராப்புல. அப்போ அங்க குணசீலர் என்கின்றதாகிய ஒரு முருக பக்தர், அவர் நல்ல புலமை வாய்ந்தவர், முருகன் மீது நல்ல பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவர் என்ற விஷயம் எல்லாம் தெரியுது. அப்ப அந்த ஊர் மக்களிடம் சென்று அந்த குணசீலரை வர சொல்றார். எதற்கு? வாதம் செய்வதற்காக. யாருக்கு புலமை அதிகம் என்று வாதம் செய்வதற்காக அழைக்கிறார். நம்ம குணசீலர் உண்மையான மெய்யான அடியார்களுக்கு இந்த வம்பு செய்வது, வாதம் செய்வது, வீண் வாதம் செய்வது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா சதா சர்வ காலமுமே இறை நாட்டத்திலே இருக்கும். அந்த இறை நாட்டத்திலேயே இருக்கும் பொழுது நாம் இறைவனை தவிர, அவனுடைய புகழை பாடுவதை தவிர நமக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது. நமக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது. அப்படியாகத்தான் இந்த குணசீலர் என சொல்லக்கூடிய அந்த அடியார் வாழ்ந்தார். ஆனா ஒரு நல்லவரை எப்பொழுதும் அச்சுறுத்தும் விதமாக ஒரு 2 பேர் எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடியது இல்லைங்களா? நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ என்று வள்ளலார் பாடுகிறார். எப்பவுமே நல்லவர்களுடைய மனதை நடுங்கச் செய்வதற்காக யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா இந்த கெட்டவங்கன்னு இருந்தாங்கன்னா தான் நல்லவர்கள் உலகிற்கு தெரிவார்கள் இல்லைங்களா? எல்லாருமே நல்லவர்களாக இருந்தால் உத்தமமானவர்களை எப்படி இந்த உலகம் அறியும்? உத்தமர்களை எப்படி இந்த உலகம் அறியும்? இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் தான். ஆக அந்த பிரதிவாத பயங்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த தர்க்கவாதி என்ன பண்றாரு, குணசீலரை அழைக்கிறார். சபை கூடிச்சு. அந்த குணசீலர் வந்து நிற்கிறாரு. ஆனா ஒன்று பாருங்க, இதற்கு முன்பு ஒரு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முருகப்பெருமானுடைய அருள். இந்த குணசீலர் என்ன பண்றாரா, முருகப்பெருமான் கிட்ட போய் கேட்கிறாரா, முருகா, நான் சதா சர்வ காலமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாதம் எல்லாம் வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வராது. நான் என்ன பண்ணுவது? நான் என்ன செய்வது? இது போல நம்மளை வீணாக வந்து வம்பிழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நம்ம ஒரு சராசரி மனிதராக இருந்தால் இறைவன்கிட்ட புலம்பிட்டு போக மாட்டோமா? அது போல குணசீலரும் புலம்புகிறார். குணசீலரும் புலம்புகிறார். அப்போ இந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக, மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக வர வந்து அந்த திருச்செங்கோடு மலையினுடைய அடியில இந்த சபை கூடுவதற்காக நம்ம பிரதிவாதி பயங்கரன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சபை கூடுவதற்காக பிரதிவாதி பயங்கரன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக செங்கோட்டு வேலப்பர் வரார். மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக செங்கோட்டு வேலப்பர் வரார். அப்போ அந்த குழந்தைய பார்த்து இந்த பிரதிவாதி பயங்கரன் வந்து பாடுறாராம் பாருங்க. அந்த மலை, இப்போ நம்ம திருச்செங்கோடுக்கு போனோம்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது? சொல்லுங்க பார்ப்போம். திருச்செங்கோடுக்கு போயிருக்கீங்களா? திருச்செங்கோடு மலையை பார்த்தோன்னா நமக்கு பெரிய நாகம் தான் தெரியும். பெரிய நாகம் தான் தெரியும். அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, நாகமலை என்கின்றதாகிய பெயரும். நிறைய சர்ப்பங்களினுடைய சிற்பங்கள் அங்கே நிறைய இருக்கு. பெரிய பெரிய சர்ப்பங்களுடைய சிற்பங்கள் நிறைய இருக்கு. அதற்கு வழிபாடுகளும் உண்டு அந்த திருச்செங்கோட்டில். அப்ப அந்த சபை கூடுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரதிவாதி பயங்கரன் அந்த மலையை பார்த்து ஒரு பாடலை பாடுறாராம். அது என்ன பாடல்னா, சமர முகத்திரு செங்கோடு சர்ப்ப சைலமெனும் அமரின் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடுகிறார். இந்த சர்ப்ப சைலம் என சொல்லும் பொழுது நாகமலை என்கின்றதாகிய பெயர். நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, திருச்செங்கோட்டில் நல்ல பெரிய பெரிய நாகங்களினுடைய சிற்பங்கள் இருக்கும். அதற்கு வழிபாடுகள் எல்லாம் உண்டு. இந்த சர்ப்ப சைலம் என அமரின் படம் விரித்து ஆடாததென்னை. இவ்வளோ பாம்புகள் இருக்கு, இந்த பாம்புகளுடைய சிற்பங்கள்லாம் இருக்கு, இது ஏன் படம் விரிச்சு ஆடாம இருக்குது? ஏன் ஆடாம இருக்குது? இந்த நாகங்கள்லாம் ஏன் ஆடாம இருக்கு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி, ஒரு தமிழ் செய்யுள்னால ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப இந்த மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்த முருகப்பெருமான் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அறிந்திலையோ ஆய்ந்திலையோ, உனக்கு இது தெரியாதா? யாரு? மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்த முருகப்பெருமான் அவரை பார்த்து கேட்கிறாரு, அந்த பிரதிவாதி பயங்கரனை பார்த்து கேட்கிறாரு, ஆய்ந்திலையோ நமரன் குரவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த
குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. பாம்பு படம் விரிச்சு ஆடிச்சுன்னா இந்த மயில் என்ன பண்ணுமா, வந்து கொத்திடுமா. அது யாரோட மயில் தெரியுமா? முருகப்பெருமானினுடைய மயில். ஏன் தெரியுங்களா? அந்த மலையின் மீது முருகப்பெருமான் செங்கோட்டு வேலப்பனாக நின்று கொண்டிருக்கின்றான். அவனுடைய அடியில தான் இந்த நாகங்கள்லாம் இருக்குது. அந்த முருகப்பெருமானுடைய திருவடி கீழே தான் இந்த நாகங்கள்லாம் படம் விரிச்சிட்டு இருக்குது, ஆனா ஆடலை. இப்படியாக இந்த மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்த முருகப்பெருமான் பதில் சொன்னதுமே இந்த பிரதிவாதி பயங்கரனுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஐயோ, இது என்னப்பா, நாம குணசீலரை வாதம் கூப்பிடுறதுக்காக நாம ஒரு சபையை கூட்டலான்னு பார்த்தா இந்த சிறு பாலகன் வந்து இப்படி பதில் சொல்லுகிறானே. பாலகா, நீ யார் என்று பிரதிவாதி பயங்கரன் கேட்கிறார். யாரு? அந்த பாலகனை பார்த்து. நான் இந்த ஊர்ல குணசீலர்னு ஒரு முருகனடியார் ஒருத்தர் இருக்கிறார். குணசீலர் என்ற ஒரு முருகனடியார் இருக்கிறார். அவர் நல்ல மனிதர், நல்ல முருக பக்தர், நல்ல தமிழ் புலமை வாய்ந்தவர். யார் எதுக்கு கேட்டாலும் அதை சரியாக வந்து பதில் சொல்லுவார், அதற்கு சரியாக பதில் கூறுபவர். அவரினுடைய மாணாக்கன் நான் என்று சொல்லுகிறார். அவரினுடைய மாணாக்கன் யாரு? இந்த மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் வந்து சொல்றார், குணசீலரினுடைய மாணவன் நான். அவ்வளவுதான். இந்த பிரதிவாதி பயங்கரனுக்கு பயம் வந்துடுச்சு. ஆஹா, நாம கேட்ட கேள்வி, நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்டிருக்கிறேன்ட்டு, ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த சிறுவன் பதில் சொல்லிட்டானே. இந்த கேள்விக்கு இந்த சிறுவன் பதில் சொல்லியிருக்கிறான்னா, அப்ப இந்த சிறுவனினுடைய குருவாக இருக்கக்கூடிய அந்த குணசீலர் எப்பேற்பட்ட வல்லமையாக இருப்பார். அவரை நான் வாதத்திற்கு கூப்பிடலாமா? அவரை நான் மீண்டும் வாதத்திற்கு அழைக்கலாமா? இது தவறு என்று சொல்லி அந்த குணசீலரினுடைய பெருமையை உணர்ந்து, அந்த குணசீலரினுடைய பெருமையை உணர்ந்து அந்த இடத்தை விட்டே போயிட்டானா அந்த பிரதிவாதி பயங்கரன். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு துன்பம் நேருகிறது என்றால், பக்தர்களுக்கு ஒரு துன்பம் நேருகிறது என்றால் அந்த கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கந்த கடவுள் அதை அனுமதிப்பது கிடையாது. கந்த கடவுள் அனுமதிப்பது கிடையாது. குணசீலருக்கு என்ன தெரியுமா, முருகன் வந்து இந்த மாதிரியான ஒரு திருவிளையாடல் நமக்காக பண்ணுவான்ட்டு? நம்ம கண்ணுக்கு தெரியாம இறைவன் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நீ வந்து நிக்கல, எங்களுக்கெல்லாம் நீ வந்து நிக்கல, நீ அருள் செய்யல அப்படின்னு தான் நாம இறைவனை பார்த்து கேட்கிறோம். எப்படி நம் கண்ணுக்கு தெரியாது நன்மைகளும் தீமைகளும் வருகின்றனவோ அதே போலத்தான் இறைவனுடைய திருவருளும். இறைவனுடைய திருவருளும். இறைவன் நம் கண்முன்னே வந்து மயில் வாகனத்தின் மீது வந்து கண்முன்னே வந்து அவன் நமக்கு அருள் செய்வதற்கெல்லாம் நாம முதல்ல தகுதி உடையவர்களா என்று நமக்கே தெரியாது. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ துன்பங்கள். அதைத்தான் நம்ம முதல்லயே நான் சொன்னேன், இடும்பைக்கு இடும்பை என்று. துன்பத்திற்கே துன்பமாக இருப்பவனா முருகப்பெருமான், துன்பத்திற்கே துன்பமாக இருப்பவனா முருகப்பெருமான். இதே வட சென்னையில தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்தார் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாம்பன் சுவாமிகள் சாலையிலே நடந்து செல்லும் பொழுது அவருடைய முழங்காலின் மீது குதிரை வண்டி சக்கரம் ஏறிடுச்சு இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு துன்பம். நீங்கள் கேட்கலாம், பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானையே நேரடியாக கண்டவர், முருகப்பெருமானை நேரடியாக கண்டவர். முருகப்பெருமானுடைய அருளினாலேயே தன்னுடைய 12 வயதிலிருந்து அவர் பல அற்புதங்களை எல்லாம் நேரில் கண்டிருக்கிறாரு, பல அற்புதங்களை எல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இவர் பெரிய ஞானியாச்சேப்பா, பெரிய முருகனடியாராச்சேப்பா, இவருக்கு போய் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குதே நம்ம கேள்வி கேட்கலாம். சில விஷயங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது, சில விஷயங்களுக்கு. ஏனென்றால் நாம் இந்த பூலோகத்தில் இந்த உடலை எடுத்து வந்துட்டோம்னாலே இந்த உடல் என்பது ஒரு வினையின் கூட்டுத்தான். இந்த உடல் என்பது ஒரு வினையின் கூட்டு. ஆகவே யாராக இருந்தாலும் இந்த வினைக்கு, இந்த விதிக்கு வசப்பட்டவர்கள் தான். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தான் தீரும். ஆனால் இறைவனுடைய அருளால் எப்படி பாறாங்கல்லால அடிபடணும்னு இருந்தால் அது கூழாங்கல்லால அடிபட்டுட்டு போயிடும். ஆமாவா இல்லைங்களா? ஆகவே அந்த சக்கரம் காலில் ஏறியது, 2 எலும்புகளும் முறிந்தன. அந்த காலத்தில் இருந்த இதே ஜிஹெச்ல தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய
ராஜாஜி மருத்துவமனையில் தான் வந்து அப்போ வந்து சேர்த்துருந்தாங்க சுவாமி. அந்த வார்டு நம்பர் கூட வந்து 306 என்னமோ ஒரு வார்டு நம்பர் வரும். இன்னைக்கு வந்து அது ஒரு துறையாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அப்போ அந்த இடத்துல அப்போ பணிபுரிந்திருந்த அந்த வெள்ளைய மருத்துவர்கள், வெள்ளைக்கார துறை அந்த மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வயது மூப்பின் காரணமாக எங்களால் இது பார்க்க முடியாது, இதை வந்து எங்களால் வந்து குணப்படுத்த முடியாது, அவருக்கு வயதாயிடுச்சு, எலும்புகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவரினுடைய சீடராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய தாசர் அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார். அப்போ பாருங்க, பாம்பன் சுவாமிகளுடைய நினைவிற்கு தெரியுது, அவருடைய படுக்கையின் அருகிலே செவ்வேட் பரமன் குழந்தையாக வந்து படுத்திருக்கிறான். முருகப்பெருமான் செக்கச் செவேல் என்கின்றதாகிய ஒரு குழவியாக, ஒரு குழந்தையாக படுத்துக்கிட்டு இருக்கான். வானத்தின் கண் 2 தங்க மயில்கள் ஆடிக்கொண்டு வருகின்றன, தங்க மயில்கள் ஆடிக்கொண்டு வருகின்றன. இந்த சுப்பிரமணிய தாசருடைய கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, 3 வேல்கள் அவருடைய முழங்காலை தாங்குவது போல, முழங்காலை தாங்குவது போல. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். 2 முழங்கால் எலும்புகளும் முறிந்து விட்டன. ஆங்கிலத்தில் சொல்லுவோன்னா டிபியா ஃபிபுலான்னு சொல்லுவோம். மருத்துவர்களுக்கு அந்த எலும்புகளை பற்றி தெரியும். இன்னைக்கும் நம்மளுடைய ரெக்கார்டில் இருக்குது, சுவாமிகளுடைய கால் முறிந்த அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கு. என்ன ஒரு அதிசயம், அந்த மருத்துவர்களால் கைவிடப்பட்டார். இது எங்களால் குணப்படுத்த முடியாது, ஏன்னா இவருக்கு வயது மூப்பாயிடுச்சு, இந்த எலும்புகள் ஒட்டுமான்றதெல்லாம் தெரியாது, ஆனாலும் பார்ப்போம் என்று போயிட்டாங்க. அந்த 3 வேல்கள் தாங்கிய காட்சியை அவருடைய சீடர் பார்க்கிறாரு. ஒரு குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறத பாம்பன் சுவாமிகளும் 2 தங்க மயல்கள் ஆடிக்கொண்டு வருவன போன்ற அந்த காட்சிகளை, அருட்காட்சிகளை பார்க்கும்போறாரு. என்ன ஒரு அதிசயம், 2 எலும்புகளும் கூடியிருந்தன, 2 எலும்புகளும் கூடியிருந்தன. அதற்கான அந்த சாட்சியமும் நம்ம கிட்ட இருக்கு, அதற்கான சாட்சியமும் இருக்கு. அப்ப பாருங்க, தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் முருகன் சும்மா இருப்பானா? அதைத்தான் அந்த முருகப்பெருமானினுடைய அந்த அருளை போற்றும் விதமாகத்தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி அன்று நாம் திருவான்மியூரில் மயூர வாகன சேவனம் என்கின்றதாகிய அந்த வைபவத்தை எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது பாம்பன் சுவாமிகளாலேயே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மயூர வாகன சேவனம். முருகப்பெருமானுடைய அருளை, அந்த முருகப்பெருமானுடைய பரங்கருணையை, அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை உலகிற்கு எடுத்து எம்ப இனி வரக்கூடிய தலைமுறையினரெல்லாம் அந்த முருகப்பெருமானினுடைய பராக்கிரமத்தை, அந்த முருகப்பெருமானினுடைய பரங்கருணையை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, மகா தேஜோ மண்டலம் என சொல்லக்கூடிய ஒரு குழுவை ஆரம்பித்து அதன் வழியாக என்ன பண்ணுறாரு, இந்த மயூர வாகன சேவன திருவிழா. எத்தனை பேர் திருவான்மியூரில் நம்ம பார்த்துருக்கோம் மயூர வாகன சேவன திருவிழா? பார்த்துருக்கீங்க. பார்க்கவில்லை என்றால் ஒரு முறையேனும் பார்த்து விட வேண்டும், ஒரு முறையேனும் பார்த்து விட வேண்டும். பாம்பன் சுவாமிகளால் வழிபடப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய வஜ்ராயுதத்திற்கு சகல அபிஷேகமும் நடக்கும். விருதுகள் புறப்பாடு, விருதுகள் புறப்பாடு. எப்படி இந்த வேல் கம்பு போல, மயில் போல, குடை, சாமரம் இவைகள் எல்லாம் அணிவகுத்து வர முருகப்பெருமானுடைய இந்த வஜ்ராயுதம் வலம் வரும். இது எதற்காக பாம்பன் சுவாமிகள் ஆரம்பிச்சாருன்னா, அந்த முருகப்பெருமான் செய்த அந்த திருவிளையாடல் தான். பாருங்க, டாக்டர்களே வந்து அந்த எலும்புகள் ஒட்டாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் முருகனுடைய 3 வேல்கள் வந்து தாங்கியது, அதுதானங்க அதிசயம். இந்த கடந்த நூற்றாண்டுல இந்த அற்புதம் நம்முடைய சென்னையில் அதனால தான் என்னவோ வள்ளலார் பாடிட்டாரு, தர்மமிகு சென்னைன்னு பாடிட்டார் வள்ளலார். தர்மமிகு சென்னை, எங்க தர்மங்கள் தழைக்கின்றனவோ அங்க இறைவனுடைய திருவருள் நிகழும், இறைவனுடைய திருவருள் நிகழும். ஆக அப்படியாக பல அடியார்களுடைய வாழ்க்கையிலே முருகப்பெருமான் எப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறான். பாருங்க, நம்முடைய வள்ளலார் இந்த இடத்துக்கு வராரு. இதோ இன்னைக்கு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 7 கிணறு பகுதி சிறு பாலகனாக வராரு. அவருடைய அண்ணியார் வந்து என்ன பண்றாங்க, சுவாமி நம்மளுடைய வள்ளலார் பெருமான் சதா சர்வகாலமும் நம்ம கந்தசாமி கிட்டேயே தான் இருப்பாராம், இந்த குளத்துக்கிட்டேயே தான் இருப்பாராம், சிறு பாலகனாக இருக்கும் போது கூட. அவங்களுடைய அண்ணியார் கூப்பிடுவாங்களா, தம்பி அப்பாவுக்கு திதி வருது, நீங்க வந்து தான் அந்த கடமைகளை எல்லாம் செய்யணும்.
என்னது எனக்கு அப்பாவா? என்னுடைய அப்பா இங்கெல்லாம் இருக்கிறாரு, என்னுடைய அப்பா ஏதோ இருக்கிறாரு, ஏதோ இந்த கந்தசுவாமி தானே என்னுடைய அப்பா என்று சொல்றார். யாரு? சிறு பாலகனாக இருக்கக்கூடிய நம்முடைய ராமலிங்கம் வள்ளலார். அப்ப பாருங்க, அந்த குழந்தை அந்த சின்ன வயசுல அந்த குழந்தை படிக்கல. ஆனால் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று ஆரம்பித்த வள்ளலார் இன்னைக்கு உலகறிய பெரிய மகானாக இருக்கிறார் என்றால், அந்த மகானை உருவாக்கியவன் இங்க இருக்கிறான், நம்ம கந்தசுவாமி பெருமான் இங்க இருக்கிறான். அந்த தமிழ் ஞானத்தையும் அந்த பக்தியையும் ஞானத்தையும் கொடுத்தவன் இந்த கந்தசுவாமி. அதான் பாடுறாரு இல்லைங்களா தெய்வமணி மாலையில, ஒருமையுடன் நினைந்து திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமென்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று பாடுகிறார். எப்படிங்க ஒரு சிறு பாலகனால இதை பாட முடியும்? எந்த கல்வி சாலைக்கும் போய் அவர் படிக்கல. அவருடைய அண்ணன் அவர் சபாபதி பிள்ளை அவர்கள், அவர் நல்ல ஒரு தமிழ் அறிஞர், பெரிய புராணத்தெல்லாம் ஒரு சொற்பொழிவு செய்வார் அந்த காலத்துல. ஆனா நம்முடைய சுவாமிகள், நம்முடைய வள்ளலார் பெருமான் கல்வி சாலைக்கெல்லாம் போல. இதுதான் அந்த ஓதாது உணர்ந்த ஞானம். அந்த ஓதாது உணர்ந்த ஞானத்தை யார் கொடுத்தாருன்னா நம்ம கந்தசுவாமி கொடுத்தார். அருளாரமுதே சரணம் சரணம், அழகா அமலா சரணம் சரணம், பொருளா எனையால் புனிதா சரணம், பொன்னே மணியே சரணம் சரணம், மருள்வார் கரியாய் சரணம் சரணம், மயில் வாகனனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் சரணம், கந்தா சரணம் சரணம். படிக்கும் பொழுது அவ்வளவு தேனா இருக்குங்க, அவ்வளவு இனிக்கும். சென்னைக்கு தர்மமிகு சென்னைன்ற அந்த பட்டத்தை கொடுத்தவரே நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் தான். இத்தனைக்கும் காரணம் யாரு? நம்முடைய கந்தசுவாமி. பாருங்க, சுவாமி நம்முடைய வள்ளலார் பெருமான் கால்நடையாக அந்த 7 கிணறு பகுதியிலிருந்து வந்து முருகப்பெருமானை தரிசிக்காத நாளே கிடையாது. இந்த ஞான வள்ளலை தரிசிக்காத நாளே கிடையாது. அப்ப அந்த முருகப்பெருமானுடைய கருணையை நாம ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சு போற்றணும் இல்லவா? நினைச்சு போற்றணும். இதே முருகன் எங்கிருந்து வந்தான் நீங்க கேளுங்க. எங்கிருந்து வந்தார் இந்த முருகப்பெருமான்? சுயம்புவாக வந்தான். எங்கிருந்து வந்தான்? இவனுடைய மூல பீடம் எங்க இருக்கிறது? திருப்போர். இவனுடைய ஆதி பீடம் திருப்போரூர் தான். நம்ம ஆரி செட்டியாரும் வேலு சிவாச்சாரியாரினுடைய பக்திக்காக இப்ப இந்த 2 அடியார்களும் கிருத்திகை தோறும் கால்நடையாக வந்து தன்னை தரிசிக்கின்றார்களே, இவர்களுடைய பக்திக்காக நான் போகணுமே. அப்படி ஒரு முறை கார்த்திகை அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அவங்க போய் முருகனை வழிபட்டுட்டு வராங்க. வரக்கூடிய வழியில இலைப்பாறுறாங்க. அங்க ஒரு புற்று இருக்குது. அந்த புற்றுக்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறான். ஒரு சின்ன பாலகனாக தட்டி எழுப்புகிறான், இந்த புற்றுக்குள்ள நான் இருக்கிறேன், என்னை எடுத்துட்டு போயிட்டு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு வழிபடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த கந்தசுவாமி பெருமான். நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதோ வடபழனியை எடுத்துக்கோங்க. அண்ணா சுவாமிகள், பாக்கியலிங்க சுவாமிகள், ரத்தின சுவாமிகள் 3 சித்தர்களுக்காக இன்னைக்கு முருகன் நிற்கிறான். இந்த சென்னை வாசிகள்லாம் புண்ணியம் பண்ணவர்கள், சென்னை வாசிகள்லாம் புண்ணியம் பண்ணவர்கள். நம்ம நினச்ச மாத்திரத்தில் பழனியை போய் பார்க்க முடியுமா? பஸ்ஸில் போகணும், இல்லை ட்ரெயினை பிடிக்கணும், நமக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கணும், பஸ்ஸில் இடம் கிடைக்கணும். அட போப்பா விட்டுருவோம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க நினச்ச மாத்திரத்தில் வடபழனி முருகனை போய் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்து நின்று தன்னருளை தருவான் தண்டபாணி. எவ்வளோ ஒரு கருணை பாருங்க முருகப்பெருமானுக்கு. திருப்போரூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு. இந்த சென்னை மக்கள் எல்லாம் தன்னை தரிசிக்கணும் என்று. அப்போ இதுதான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை, இதுதான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை. ஆகவே நாமெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கிறவங்க. இந்த தருமமிகு சென்னையில் பிறந்து ஒவ்வொரு நாளும் இந்த கோயில் வழியாக தான் போகிறோம், ஒவ்வொரு கோயில் வழியாக தான் வரும். ஆனால் எத்தனை பேருக்கு தினமும் அந்த முருகப்பெருமானை சென்று தரிசிக்க பாக்கியம் கிட்டது என்று தெரியாது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் அந்த முருகனை நம்ம தரிசிக்கணும். மூர்த்தி சிறிதன் மட்டும் நினைக்கக்கூடாது, கீர்த்தி மிகப்பெரியது, கீர்த்தி மிகப்பெரியது. பாம்பன் சுவாமிகள், வண்ணச்சிரவம் தண்டபாணி சுவாமிகள், வள்ளலார் பெருமானால் வழிபடப்பட்ட நம்முடைய முருகப்பெருமான், நம்முடைய முருகப்பெருமான் கந்தசுவாமி. ஆக இப்படியாக முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்கள் என்கின்ற அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் இடும்பன்
இடும்பன் சுவாமி என்று நாம் சொல்லுகிறோம். அந்த இடும்பனினுடைய வரலாற்றையும், இடும்பன் செய்த அந்த காவடியை அவர் சுமந்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் செய்த பக்தியும், அவர் சுமந்து வந்த காவடியும், காவடி விழா எப்படி பிறந்தது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம். அதே போல அந்த சிறுச்செங்கோட்டு வேலப்பன் ஒரு சாதாரண அடியாருக்காக ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பிரதிவாதி பயங்கரன் என்கின்றதாகிய ஒரு தர்க்கவாதியினிடம் போட்டியிட்டு தன்னுடைய குருவிற்கு பெருமை சேர்ப்பது போல ஒரு திருவிளையாடலை புரிந்தான் அந்த செங்கோட்டு வேலப்பன். ஆகவே முருகப்பெருமானினுடைய இந்த அற்புதத்தை எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு காலம் வந்து ஒரு அளவே கிடையாது. அவனுடைய அருளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவனுடைய அருளை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் முருகப்பெருமான் அருளை புரிவான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க, அந்த தெய்வமாக வந்து இறைவன் நிச்சயமாக அருள் புரிவான். இறைவன் நிச்சயமாக அருள் புரிவான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாயு செஞ்சுடர் தாங்கும் ஆச்சுடர்கள் நாயகங்கையினானையோடையிலே மேய பங்கைய வீயில் ஆறுமுக சேயனாகிய தேவர் தூவினர் பூ என்று முருகப்பெருமான் எப்படி இந்த பூலோகத்திற்கு வந்தான் என்கின்றதாகிய செய்தியை ஸ்ரீமத் குமார சுவாமியம் என சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானினுடைய பராக்கிரமத்தை பாடியுள்ளார். இதெல்லாம் நாம் படிக்கணும். இந்த குமார சுவாமியம் பாம்பன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா 6666 பாடல்களை முருகப்பெருமானின் மீது புனைந்துள்ளார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த முருகப்பெருமானினுடைய அந்த பாடல்களை எல்லாம் பாடி நாம் அவனுடைய அருளுக்கு பாத்திரமாவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வரக்கூடிய 22/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் நமது சபை வளாகத்தில் நம்பிக்கை சுடர் திருமதி நளினி சம்பத்குமார் அவர்கள் வழங்கும் ருக்மணி கல்யாணம் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெறும். அனைவரும் வருக. அதே போல 24/7/2025 அன்று வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் நமது சபை வளாகத்தில் திரு வெங்கடாச்சாரி வேதகிரி அவர்கள் வழங்கும் தேவார தலங்கள் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெறும். அனைவரும் வருக. இறைவன் அருள் பெறும்.